வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து தினசரி வரும் ராசி பலனும் ஆன்மீக ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். மகாலய பட்சம் அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த மகாலய அமாவாசையில் நம் முன்னோர்கள் நினைத்து அத்தனை பேருக்கும், அது இறந்தவங்க யாரா இருந்தாலும் அவர்களை நினைத்து திதி செய்தோம்னால் நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் வரும் மகாலய அமாவாசையில் அனைவரும் திதி கொடுத்து நம் முன்னோர்களை வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆறுகளிலோ குளங்களிலோ அல்லது கோயில்களிலோ அல்லது கடலோடு இருக்கும் கோயில்களிலோ ராமேஸ்வரம் இந்த அமாவாசை மகாலய அமாவாசையில் நம் முன்னோர்களை நினைத்து திதி செய்து வாழ்வில் அனைத்து மாற்றங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மிகுந்த நன்மை உண்டு. அமாவாசைங்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் செய்யும் திதி மிக மிக முக்கியமான அமாவாசை திதி மகாலய அமாவாசை ஆகும். மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை, அதே போல தை மாசம் வரும் அமாவாசையும் ஆடி மாசம் வரும் அமாவாசையும் மிகுந்த நன்மை உண்டு. ஆகையால் மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் நம் திதி கொடுத்தால் மிகவும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலையோ திருமணமோ அல்லது வெளிநாடோ அல்லது வெளியூர் பயணம் செய்யும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்தது எல்லாம் நிறைவேறும். பொருளாதார மேன்மை உண்டும். கல்வி வளர்ச்சி உண்டாகும். உங்கள் வாரிசுகளுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த மகாலய அமாவாசையில் நம் திதி கொடுத்தால் திருமணம் வெகு விரைவில் கைகூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆகையால் இந்த மகாலய அமாவாசையில் நாம் திதி கொடுத்து நம் முன்னோர்களை ஆசீர்வாதங்கள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.